பிக் பாஸ் சீசன் 8 எல்லாரும் பார்த்துருப்பீங்க. காலையிலேருந்து ஒரு 4 ப்ரோமோ போட்டு வந்திருப்பாங்க. இந்த 4 ப்ரோமோவிலையும் நீங்க அதிகமா பார்த்துருக்கிறது அருண் பிரசாத்தையும், முத்துக்குமரனையும் அதிகமா பார்த்துருப்பீங்க. என்னதான் இவங்க வந்து ஒரு டாஸ்க்க வச்சு, அந்த டாஸ்க்க வந்து ரூல்ஸா கொண்டு போய், அந்த ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் யாரையுமே எதுவும் கேட்க மாட்றாங்க. ஸ்தனம் சட்டி அப்படிங்கிற ஒருத்தவங்க, உள்ள ஒண்ணு நடக்குது, வெளிய ஒண்ணு பேசுறாங்க. அவங்க பிக் பாஸ் ரிவ்யூவர்ன்னு தன்னை நெனச்சுக்கிட்டு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. என்னலாம் பேசுறாங்க? டாஸ்க்ல என்னலாம் நடக்குது? யார் தான் இதுக்கெல்லாம் பொறுப்பேத்துக்கிறது? விஜய் சேதுபதிக்கு இந்த வாரம் ஒரு பெரிய டாபிக் மாட்டிக்கிச்சுன்னு நெனைக்கிறேன். எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ் நீங்க பிக் பாஸ் ரசிகரா இருக்கீங்க. டெய்லி அப்டேட்ஸ் நீங்க பார்க்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெறைய கமெண்ட் வந்துட்டே இருக்கு. இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்தாலும் 60 நாள் கடந்து இந்த பிக் பாஸ் போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்பொழுது, போன வாரம் நிறைய ரோஸ்ட் பண்ணாங்க, புள்ளிக்காங்க. அதில் வந்து முதல்ல சனம் ஷெட்டியை பற்றி நம்ம பேசி ஆகணும். சனம் ஷெட்டிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நடிக்கக்கூடியவங்க, பிக் பாஸில் வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பிக் பாஸை ரிவ்யூ பண்ணுறாங்க. இந்த ரிவ்யூ பண்ணதில் சாச்சனாவுடைய எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று சொல்லிட்டாங்கப்பா. அவங்க வந்து நெகட்டிவிட்டியாகவே கண்டென்ட் கொடுத்தாலுமே அவங்க வந்து அன்ஃபேர் எவிக்ட் பண்ணியிருக்காங்க அவங்கள. இதனால வந்து அவங்கள வந்து நிறைய பேர் வந்து கார்னர் பண்றாங்க. சின்ன பொண்ணு அப்படிங்கிறலாம் ஓவரா பேசுனாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ஹேட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யா புள்ளி பண்றாங்க, சௌந்தர்யா மார்க்கிங் பண்றாங்க, சௌந்தர்யா பண்றது சரியில்ல, சௌந்தர்யா வொர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா மேல இருக்கிற வன்மத்தை இவங்க வெளியே இருந்து கக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த வில்லா டு வில்லேஜ், வில்லேஜ் டு வில்லாவோ தெரியல, ஒரு ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்குள்ள இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டையோ சச்சரவோ தெரியல. அதை வந்து இதுக்குள்ள கொண்டு வந்து இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் சௌந்தர்யா திட்டிகிட்டே இருந்தாங்க. சௌந்தர்யா பண்ணுறதுல ஒரு விஷயங்கள் மார்க்கிங் பண்ண தப்பாக இருந்தாலுமே அதுக்காக 63 நாள் மற்றவங்க திட்டுவாங்க. அந்த மாதிரி வன்மம் பிடிச்ச சனம் செட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நடந்த விஷயத்தில் அருண் பிரசாத்துக்கும் தீபக்கும் சண்டை நடந்திருக்கும். ஸ்கில் ஓரியன்ட், லேபர் ஓரியன்ட். இது வந்து தீபக் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான விஷயம். ஸ்கில் ஓரியன்ட் ஜாப்னு ஒன்று இருக்குது, லேபர் ஓரியன்ட் ஜாப்னு ஒன்று இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே இருக்கிற விஷயம்தான். இதை எப்படி நீங்கள் ஸ்கில் ஓரியன்ட், லேப் ஓரியன்ட் பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த மார்க்கிங் பண்ணி கலேபரமாக்கி கொண்டு போய் ட்விஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறது அருண் பிரசாத்துக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா அருண் பிரசாத் என்ன மாதிரி ஆள். இதுக்கு முன்னாடி அருண் பிரசாத்தோடைய ஃப்ரெண்டு வந்து போன சீசனில் அவங்க என்னென்ன பண்ணாங்க எல்லாமே நம்ம உள்ளே உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, சனம் செட்டி தீபக் மேலே தான் தப்பு, அருண் பிரசாத் சொன்னது கரெக்டான பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. ஏம்மா என்னம்மா நீலாம் என்னதான் பண்ணுறீங்க? உங்க என்ன பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க பிக் பாஸை? நம்ம பிக் பாஸ் பார்க்குறோம், 24/7 பார்க்குறோம், எபிசோட்ஸும் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவையும் நம்ம எல்லாத்தையும் பார்க்க வச்சுக்கோங்க. நம்ம கண்ணுக்கு ஒன்று கரெக்டாக தெரியுது. நம்மள மாதிரி இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு ஒரு விஷயம் சரியாக இருக்கும் பொழுது, நான் இப்படிலாம் பார்க்க மாட்டேன், நான் இப்படி சுற்றி இப்படி தான் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மனநோயின்னு நினைக்கிறேன் நான். அதை அவங்க திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும். தொடர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க பெரிய சொம்போ பெரிய அண்டாவோ அது யாருக்குன்னு தெரியல. அது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அருண் பிரசாத்துக்கும் தீபக்கும் நடந்த அந்த காலையில் ஸ்கில் ஓரியன்ட், லேப் ஓரியன்ட் டாஸ்க் வந்து சனம் செட்டி மேட்டரை விட்டுரும். இங்கே நம்ம வரும். இதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது? தீபக்குக்கு சொன்ன விஷயம் கரெக்டான விஷயம் தான், அதில் எந்த தப்பும் கிடையாது. ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் இருக்குங்க, அந்த ஜாபை எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஆனால் லேபர் ஓரியன்ட் ஜாபு எல்லாருமே பண்ணலாம். அதுதான் உள்ள எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்து எல்லாருமே புதுசு புதுசாக பண்ணுறாங்க. எல்லாருமே லேபர் ஓரியன்ட் ஜாப் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து போய் எங்கே கற்றுக்கிட்டு வரணும், கிளாஸ் போகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு குக்கிங்கோ இல்லை ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் பண்ணும்பொழுது ப்ராப்பராக கற்றுக்கிட்டா மட்டும் ப்ராப்பராக பண்ண முடியும். அது அவர் சொன்னது கரெக்டு. அவர் சொன்னது வந்து நம்ம ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சுரா, இந்த வாரம் ஃபுல்லாக மஞ்சரி போன வாரம் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பண்ணி ஸ்கோர் பண்ணி விஜய் சேதுபதி நல்ல பேர் வாங்கிடணும். போன வாரம் மாதிரி இந்த வாரம் விஜய் சேதுபதி முறைக்கக்கூடாது, முறைச்சா வெளியே தெரிஞ்சிருது, நம்ம கொடுக்குற ஒரே ஒரு ரியாக்ஷன் அந்த முறைக்கிற ரியாக்ஷன் தான், அதே எல்லாம் மார்க் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்ணாரு பாருங்க. ஆனால் அதுக்கு முத்துக்குமரன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் 3 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடலன்னு மொத்தமாக இன்னைக்கு வந்து 4 ப்ரோமோலையும் முத்துக்குமரன் ப்ரோமோ இல்லாமல் எந்த ப்ரோமோவும் கிடையாது. அடித்து தும்சம் பண்ணிட்டு இருக்காரு முத்துக்குமரன். எல்லா இடத்துலையும் பாயிண்ட், எல்லா இடத்துலையும் டாக்கு, எல்லா இடத்துலையும் அட்டாக்கு. இதுதான்டா முத்துக்குமரன், கம்பேக் கொடுத்துட்டான்டா, எழுதி வச்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணார். அதில் அருணை பார்த்து கேட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டு. ரயானை பற்றி பேசியாகணுங்க. நிறைய பேர் வந்து அவர் கோவா கேங்கு, அவர் சொம்படிக்கிறார்லாம் சொல்கிறீங்க. ரயான் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது, ராணுவ கம்பேர் பண்ணும்போது ரயான் 100% கரெக்டாக இருக்காரு. முத்துக்குமரன் நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணணும், சாட்சினா சொல்லிட்டு போனது ஞாபகம் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பாயிண்டாக பேசுகிறாரு, எல்லா இடத்துலையும் கரெக்டாக பேசுகிறாரு.
எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே அந்த இதை போட்டுக்கிட்டே வராரு. லேபர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி செட்டப் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளிகள் இருப்பாங்க, முதலாளிகள் இருப்பாங்க, அது கீழே வந்து மேலாளர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி டாஸ்க்கு கிரியேட் பண்ணி அந்த டாஸ்கில் ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. என்ன ரூல்ஸ்னால், மேனேஜர் சொல்கிறத தொழிலாளிகள் கேட்கணும், மேனேஜர்ஸ் வந்து தொழிலாளிகளுக்கு ரூல்ஸ் போடலாம், லேபர்ஸ்க்கு ரூல்ஸ் போடலாம் அப்படிங்கிறது டாஸ்க்கு. இதை நீங்கள் போன வாரம் என்ன பண்ணாங்க, டெவில் விசஸ் ஏஞ்சல்ஸில் டாஸ்கில் எந்தவித ரூலும் பிரேக் பண்ணாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து டெவிலாக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதை வந்து மஞ்சரி, சாச்சனா எல்லாம் பண்ணாங்க, தீபக் முத்துக்குமரன் எல்லாம் பண்ணாங்க, பாராட்டுகள் பெற்றாங்க. இங்கே வந்து என்னென்னா ரூல்ஸ் படி மேனேஜ்மெண்ட் சொல்கிறத லேபர்ஸ் கேட்கணும். ஆனால் இங்கேயும் அருண் பிரசாத் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஸ்கோர் பண்ணணும், நம்ம ப்ரோமோ கனெக்டாக வரணும், இந்த வாரம் நம்மளை வந்து நம்ம நல்லா கேம் விளாண்டுக்கணும், நம்மளை பார்த்து திட்டணும், அப்படி இல்லைன்னா நம்மளை பார்த்து பாராட்டணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அருண் பிரசாத் காலில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டப்புக்கு டப்பா, டப்புக்கு டப்பா, டப்பா 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 மட்டும்தான் அடிச்சிட்டு இருக்காரு. ஏதாவது பண்ணி நம்ம வந்து போன சீசனில் வந்து டைட்டில் வின் பண்ணாங்களோ அந்த மாதிரி டைட்டில் வின் பண்ணிடலாம், மார்க்கிங் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாரு. ஆனால் அருண் பிரசாத் தலையில் மண்ணு இல்லை, புல்டோசர் வந்து மாதிரி மண்ணை வாரி இறக்கிற மாதிரி இறச்சிட்டு இருக்கிறாரு. பேசுறது எல்லாமே லாஜிக் இல்லாமல், சென்ஸ் இல்லாமல், ஒரு மீனிங்கே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு அருண் பிரசாத். இந்த அருண் பிரசாத்துக்கு இந்த அருண் பிரசாத்துக்கு அண்டை அடிக்கிறதுக்கு ராணுவ், இது என்ன ஜென்மம், இது என்ன பிறவி, இது என்ன அப்படின்னு தெரியாமல் ஒரு பிறவி இருக்குன்னா அது ராணுவம் மட்டும்தான் சொல்ல முடியும்னால, இவ்வளோ அளவுக்கு வளர்ந்த ஒரு ஆளுக்கு கொஞ்சம் கூட ஒரு சென்ஸு, கொஞ்சம் கூட அந்த வார்த்தைக்கு அர்த்தங்கள், நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்க எதுவுமே புரியாமல் ஒரு ஆள் உள்ளே இருக்க முடியும்னா அது ராணுவம் மட்டும்தான் எனக்கு பர்சனலாக தெரியுது. பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுது நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் போடுறாங்கன்னா அந்த ரூல்ஸ் அட்லீஸ்ட் என்னென்னு கேட்கணும், என்னென்னு பேசணும். என்னன்னு கேட்குறதும் இல்லை, என்னென்னு பேசுகிறதும் இல்லை, அதுக்கான சொல்யூஷனும் கொண்டு வரது கிடையாது. கேம் ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு அருண் பிரசாத்தையும் ராணுவும் சொல்லலாம். அதுக்கு மிக்சர் திங்கிற சத்யாவும் வந்து ஒரு ஆள், நம்மளை மிக்சர்னு சொல்லிட்டாங்க எல்லாம் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள். இதோட இந்த ரேங்கிங் பிரித்தாங்க இல்லைங்களா, இந்த ரேங்கிங் பிரிச்சதில் என்னென்னா டாப் 8 பாட்டம் 8ன்னு பிரிச்சுருக்காங்க போல். இதில் இந்த அன்ஷிதாவுக்கும் பவித்ராவுக்கும் என்ன ஆச்சுன்னா, நம்ம டாப்பில் வரலையே அப்படின்னு பொறாமையில் என்னென்ன பண்ண முடியும், என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் வெளிப்படையாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் வயிறு எரியுது அப்படிங்கிறத பார்க்குற எங்களுக்கு வெளியே இருந்து தெரியுது. அங்கே யாராவது கொண்டு தண்ணி எடுத்து ஊற்றுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்கீங்க, நம்ம டாப்பில் வரலையே அப்படின்னு. இது எல்லாமே ஒரு ஓட்டிங் பண்ணி தான் எடுக்கிறாங்க, ஓட்டிங் டிஸ்கஷன் தான் வருது. ஸோ மெஜாரிட்டி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் போகுது அப்படின்னு இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து புதுசாக அன்ஷிதா ஒரு உருட்டு விட்டுறாங்க பாருங்க. எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே என் கூட இல்லை, எங்கள் விட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னவங்க, எங்கள் அப்பா எத்தனை வருஷமாக யூனியனில் இருந்தார் தெரியுமா அப்படின்னு இப்போ ஒரு கதையை சொல்கிறாங்க. ஏமா சேச்சி, இதில் எந்த கதையை நம்புறது, நாங்கள் அந்த கதையை நம்புறதா இல்லை இந்த கதையை நம்புறதா அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்னா இந்த டப்பா அருண் பேசுகிற கேட்காம இருந்தால் மட்டும்தான் அது கொண்டு போக முடியுமே தவிர, ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே சரின்னு நிற்க முடியாது இல்லைங்களா. அவர் பண்ணுறது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது, ஓகே. பட் இங்கே ரூல்ஸ் இருக்குல்ல, பிக் பாஸ் ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு, மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லா ரூல்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து லேபர்ஸ்க்கு ரூல்ஸ் போடலாம், அந்த ரூல்ஸை அவங்க ஒபே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பிக் பாஸ் டாஸ்கோடைய ரூல். அதை கேட்கணும் இல்லைங்களா, அதை கேட்டால் தானே கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும். அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ணிங்கன்னா அப்போ கேம் ஸ்பாயிலில் தானே ஆக முடியும். இந்த டாப்பு பாட்டம் இருந்துச்சுங்களா, அதில் வந்து எனக்கு பதிலாக, அதாவது விஜய் விஷால் சொல்கிறாரு, எனக்கு பதிலாக அங்கே அருண் பிரசாதை போட்டுக்குங்க அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து குரூப்பிசம் வராதா, இதெல்லாம் கேமை பாதிக்காதா அப்படிங்கிறது விஜய் சேதுபதி தான் கேள்விகள் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டு இருக்கும்பொழுது இந்த மேனேஜர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, மேனேஜர்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகாரம் இருக்குது, அந்த பவரை வந்து கைப்பற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பவரை வந்து இவங்க யூஸ் பண்ணி விட மாட்டாங்க. அருண் பிரசாத் ஸ்டில் நினச்சிட்டு இருக்காரு, மஞ்சரி வந்து மார்க்கிங் பண்ணுறேன்னு சொன்னால் வந்து அவங்க இன்னும் நிறைய திட்டுவாங்க, அப்படியே அவங்க ட்விஸ்ட் ஆவாங்க, அவங்க வந்து ட்ரிகர் ஆகி பேசுவாங்க, சௌந்தர்யா ட்விஸ்ட் ஆவாங்க, ட்ரிகர் ஆகி பேசுவாங்க. ஆல்ரெடி இவங்க ஒரு கேங்காக இருக்காங்க, அந்த கேங்குன்னு போன வாரமே ஒரு பச்சை குத்திட்டாங்க. இதையெல்லாம் வச்சு நம்ம ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி நம்ம நல்ல பேர் வாங்கிடலான்னு சொல்கிற அருண் பிரசாத் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்ஸ்ட்டு கேமாக தான் பார்வையாளர்களுக்கு தெரியுது. இந்த டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யார் மிச்சம் சாப்பிட்டு உட்காந்துருந்தா அப்படின்னா தர்ஷிகாவும் விஜய் விஷாலும். அங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபருக்கும் சண்டை நடக்குது. அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபருக்கும் நடக்கிற சண்டையை உட்காந்து 2 பேர் ரசிச்சுட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி. என்ன நீங்களாம் எதுக்கு வந்தீங்க, சண்டை போட்டால் தான் கேம் விளையாடணும் ப்ரோ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. அங்கே சண்டை யாருக்கு நடக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபருக்கும் நடக்குது. நீங்கள் மேனேஜ்மெண்ட் டீமில் இருக்கீங்க, உங்கள் தரப்புலேருந்து 2 பாயிண்ட் எடுத்து நீங்கள் வைக்கணும்ல. அதை விட்டுட்டு நமக்கு என்ன பிரச்சனை, ஒருவேளை அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற சத்யா, அப்புறமா அருண் பிரசாத்,
இவங்க எல்லாம் ராணுவுக்குலாம் வந்து சொம்பு அடிக்கிறதால வந்து நீங்கள் இப்படி இருக்கீங்களோ அப்படின்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த வாரம் இந்த சத்யா, அருண் பிரசாத், அன்ஷிதா, பவித்ரா, அப்புறமா அந்த யாரு விஜய் விஷால், தர்ஷிகா, இதில் யாரையாவது ஒரு 2 பேர்த்த வெயிட் பண்ணி விடுங்க. மிட் வீக் எவிஷனை வச்சு துரத்தி விடுங்க. எல்லாமே இந்த பருத்தி மூட்டைகள்லாம் இந்த குடோனில் ஏன் இருக்குன்னே தெரியல. மிக்சர் மட்டும் சாப்பிட்றது கிடையாதுங்க. மிக்சர் சாப்பிட்ற வேலையை ஒழுங்காக பண்ண மாட்டுறாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம பார்வையாளருக்கும் நமக்கும் உள்ள மனநிலையாக இருக்குது. இதே நிலைமை தொடர்ந்து நீடிச்சுதுன்னா கண்டிப்பாக இந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, டாக்ஸிக்காக தான் இருக்கும். இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் பிரசாத் பண்ணுறது தப்போ கரெக்டோ, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படிங்கிறாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்காக போகலங்க, இரிட்டேட்டிங்காக போகுது. அருண் பிரசாத் பண்ணுறது இரிட்டேட்டிங்காக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா இன்னும் இந்த கேமை உள்ளே விளையாடணும், நிறைய விஷயங்களை பண்ண முடியும், பண்ணலாம். அது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணுற ஒரு ஆள் அருண் பிரசாத் கூட இருக்காரு. அவரு கூட வந்து அடியாளாவும், மூளையில் முட்டாப்பயலாவும், ராணவும், சத்யாவும் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து வீட்டோட கேமே பாதிக்குது. இது எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வாரம் நாமினேட் ஆனவங்கள யார் வெளியே போனால் நல்லா இருக்கணுமோ அவங்க பேரையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.